வகுப்பறை உரையாடல். ஒரு பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர் ஒரு முக்கியமான உரையாடலை ஆரம்பிக்கிறார். இயற்கையின் மதிப்பு பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சி இது. குழந்தைகளா, நம்மோட உலகம் மிக சிறந்தது. இந்த இடத்துல நம் பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழ்கின்றன. இந்த உலகத்துல நிறைய வகையான உயிர்கள் வாழ்கின்றன. அது எல்லாத்துக்கும் இந்த உலகம் சொந்தமானது. நம்மளை சுற்றியுள்ள இயற்கை பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது. ஆமாம், ஆறுகள், பறவைகள், மரங்கள், ஆனால் இவை மறைந்து கொண்டு இருக்கின்றன. காலத்தில் இருந்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள் நயக்காக போச்சுன்னு சொன்னாங்க. ஆற்றில் இருந்த மரங்களை அள்ளி கொண்டு சென்றிருந்தார்கள். மரங்களை வெட்டி கிரானைட் குவாரிகளாக மாற்றிட்டாங்க. பிளாஸ்டிக் கழிவுகள் எங்கும் குலைந்து நம் சூழலை மாசுபடுத்துகிறது. இதையெல்லாம் உங்களை போன்ற குழந்தைகள் தான் உணர்ந்து மாற்ற வேண்டும். அதை நேரடியாக பார்க்க ஒரு பயணம் போலாமா? போகலாம் போகலாம். ஆசிரியரின் அழைப்பில் மாணவர்கள் அவருடன் இயற்கையின் அழிவை நேரில் பார்க்க ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். கிராமத்தில் இயற்கையின் அழிவு. மாணவர்கள் ஒரு பழமையான அழகிய கிராமத்தை பார்வையிடுகிறார்கள். என் இளமை காலத்தில் இந்த ஊர் ரொம்ப பசுமையா இருந்துச்சு. இந்த ஆறு நிறைய ஓடுச்சு. அதோ அந்த மலை பக்கத்துல காட்டுல நிறைய விலங்குகள் இருந்துச்சு. இப்ப வெறும் கல்வால் தான் இருக்கு. காடெல்லாம் வீடா மாறிடுச்சு. முன்னாடி இந்த ஆற்றுல ரொம்ப நிறைய தண்ணி இருந்துச்சு. இந்த தண்ணி இருக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா விவசாயம் பண்ணோம். ஆனா இப்போ மழை வந்தா கூட தண்ணி நிற்கல. மணல எல்லாமே அழித்து பண்றாங்க. ஒரு காலத்துல பறவைகள் சத்தத்துல தான் நாங்க எழுந்தோம். மழை அந்த நேரத்துக்கு சரியா வந்துச்சு. மரத்துக்கு அடியில தான் நாங்க ஓய்வெடுத்தோம். பசுமைதான் எங்கள் செல்வம். என் பசங்க நகரத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு உயிர் இல்லாத உதர் மாறி எழுதிச்சு. காட்சி மெல்ல சிறிது மாறி தற்போது அழிவுகளை நினைவூட்டுகிறது. காட்சி 3. ஆற்றின் துயர். இன்று 50 லாரி மண்ணு வேணும். ஆறு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? வீடு கட்டணும். நகரத்துல வீடு தானே இருக்கும். ஆறு வச்சு என்ன பண்றது? ஐயோ ஐயோ, என் மணல் எல்லாமே போகிறது. இந்த மணல் உருவாக எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனது தெரியுமா? இந்த மணல் எல்லாமே போகிறது. காடுகள் அழிக்கப்படுகின்றன. மரங்களை வெட்டும் தொழிலதிபர்கள் இயற்கையை விற்கின்றனர். விலங்குகள் தங்கள் இருப்பிடங்களை இழக்கின்றன. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்போம். நாங்கள் வளர பல வருஷம் ஆச்சு. நான் 100 வருஷம் வளர்ந்தேன். நான் 700 வருஷம் வளர்ந்தேன். நான் வளர 300 வருஷம் ஆச்சு. இந்த மரத்துல நிறைய குருவி கூட இருக்கு. வெட்டாதீர்கள்.
மாற்றம் தேவை. நிறைய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுதான முன்னேற்றம். இது இயற்கைக்கு கொடூரம். மரங்கள் இல்லாம பறவைகள் வனவிலங்குகள் வீடு இல்லாம எங்க போகும்? இது எங்களதே வழித்தனம். இரவு கட்டடங்கள் கட்டாதீர்கள். நாங்கள் இரு வழியை நடந்து செல்வோம். இந்த காடு என்னோட வீடு. நான் நகரத்தில் வாழ முடியாது. இது வெட்டாதீங்க. ஐயோ, வெட்டாதீங்க, வெட்டாதீங்க. என் காடு அழிக்கப்படுது. என் வீடு எங்கே எங்கே? இது நம் வளர்ச்சி கிடையாது, இது நம் அழிவு. இயற்கையை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. காட்சி 4. மாணவர்கள் அடுத்ததாக மலைகள் அழிக்கப்படுகின்ற இடத்தை பார்வையிடுகிறார்கள். மலையின் மரணம். கற்களை எடுக்க மலைகளை உடைக்கின்றார்கள். இந்த மலையை உடைத்தால் நிறைய வீட்டுக்கு கிரானைட் கிடைக்கும். எனக்கும் நிறைய பணம் கிடைக்கும். மாணவர்கள், சமூக உறுப்பினர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரி ஒன்று கூடி இயற்கையை மீட்கும் முயற்சியில் இறங்குகின்றனர். சட்டம் இருப்பதே இயற்கையை காப்பாற்றுதான். எல்லா பாதிப்பும் நிறுத்த வேண்டும். இப்போது தீர்வு என்ன? நாம் செயல்பட வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து மரம் நடுவோம். பிளாஸ்டிக் கழிவுகளை தடுத்து பசுமை தொழில்களை ஆதரிப்போம். மழை நீரை சேமித்து சூழலை சுத்தம் செய்வோம். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நான் மாறிட்டேன். தொழில பசுமைய இணைச்சிடுவேன். இயற்கை ஒரு பரிசு. அதை பாதுகாப்பது நம் கடமை. பசுமை இல்லாமல் எதிர்காலம் இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றிக்கான முதல் படியாகும். அனைவரும் சேர்ந்து புதிய மரக்கன்றுகளை நட்டு ஆற்றின் நீரை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள்.
காலத்தின் நினைவுகள் மீண்டும் உயிர் பெற்று வந்தது. சட்டும் மட்டும் போதாது, சமூக அக்கறை தான் முக்கியம். இயற்கை மீண்டும் உயிர் பெறுகிறது. நீங்கள் தான் இயற்கையின் வீரர்கள். உங்களோட சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இயற்கை காப்போம், பசுமையை வளர்ப்போம், உயிர்களை காப்போம். வள்ளலார் சொன்ன உயிர் நேயத்தை உயர்த்தி பிடிப்போம். நாம் அனைவரும் இயற்கையின் நண்பர்களாக இருக்க வேண்டும். இயற்கையை அழிக்க அல்ல, காக்க. மாற்றம் நம்மிடமிருந்தே துவங்கலாம். நன்றி.